ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, குயிக்காக சிம்பிளான ஒரு இறால் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணிடலாம். இப்போ அதுக்கு தவா எடுத்திருக்கேன். தவா நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. இந்த ஃப்ரை தோசை தவாவிலே செஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கழுவி வச்ச இறாலை நம்ம சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இறால். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் சேருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. அப்போ தான் அந்த இறாலுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம போட்ட வேகத்துக்கே இறால் அப்படியே சின்னதாக சுருங்கிடுச்சு. அந்த இறாலில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன உடனே இறாலும் அந்த ஸ்டேஜுக்கு வெந்து வந்துடும். வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டமும் சேர்க்காதீங்க. நான் சேர்த்துருக்கிறத மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செய்யக்குள்ளே சேர்த்து பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. பேச்சுலராக இருக்கவங்க கூட சிம்பிளாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஆனால் பேச்சுலர் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இறாலும் நல்லா வெந்துடுச்சு. 3/4 பாகம். நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. பாருங்கள், நல்லா சுக்கா பதத்துக்கு நல்லா இறால் நல்ல ட்ரையான கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போதும் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு. டேஸ்ட்டு அவ்வளோ மரணமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஆனால் இறால் ஒரு டைம் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் வேலையும் குயிக்காக முடியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.